கலைஞரனுடைய தமிழின் இனிமை அதிகம் வெளிப்படுவது அவரது பேச்சிலா அல்லது எழுத்திலா என்பதை குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்கம்மா. அவருடைய தமிழ் இனிமை அதிகம் வெளிப்படுவது கவிதையில்தான். அவர் கவிதையை சொல்லும்போது ஒரு கவிதையிலும் அந்த தமிழ் இனிமை, தமிழ் சுவை அவ்வளவா தெரியும். தமிழே தேனே தங்கக்கனியே அமிழ்தே அன்பே அழகு கலையே எழிலே குழிலே எண்ணச் சுடரே உருவே துரிதே நிழலே தருவாய் என்று தன்னுடைய தமிழே உந்தன் காலினை தொடவே என்று சூப்பரா தன்னுடைய கவிதையை அந்த தமிழ் சுவை சொட்ட சொட்ட சொல்லியிருப்பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு அந்த தமிழ் போய் சேர்ந்து இருக்கிறது பாருங்க. அதுதான் தமிழறிஞர் அவர் செய்த மிகப்பெரிய மனித குலத்தின் பயண பாதையை முகவரி தெரியாத இருட்டு எப்பெல்லாம் மூடுதோ அப்பெல்லாம் தன்னுடைய கவிதையால விளக்கேற்றி வைத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள். இளங்கோவை பார்த்ததில்லை, கம்பரை பார்த்ததில்லை, வள்ளுவனை பார்த்ததில்லை. நான் பார்க்கின்ற ஒரே கவிஞர் எனது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் எங்கள் அறிஞர். ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வெளியூர், அதாவது சிங்கப்பூர் வரையில் செல்ற ஒரு பயணம் இருந்தது. அப்போ கலைஞர் ஐயா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வெளியூர் வரையும் செல்கிறேன் ஐயா, திரும்பி வரப்போ என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அழகாக நம்ம கலைஞர் ஐயா அழகாக ஒரே ஒரு வார்த்தையில் தான் சொன்னார், என்னன்னா நல்ல பேரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தை போதும், அதில் ஒரு கருத்து இருக்குது, சிந்தனை இருக்குது. அவருடைய பேச்சாற்றல் இதில் ரொம்பவும் தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்குது. கலைஞர் அவர்கள் இரட்டுற மொழிவதில் சிறந்தவர். ஒரு தடவை ஐயா நீங்கள் குளித்தலைக்கு வரும்படி இருக்கும் அப்படின்னாரு. வரும்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நகைச்சுவையாக பேசி மக்களையெல்லாம் கட்டி போட்ட ஒரு பெருமை அவருக்கு. அவர் இரு குவளை முறையை ஒழித்த திருக்குவளை. அழகு. அவர் எழுச்சியை ஒரு எழுத்தால் மட்டும் சாதிக்கலைங்க ஐயா. அவர் பேச்சுக்கு மயங்காதவர்கள் அப்படியே மகுடி மாதிரி எல்லாவற்றையும் மயக்கி தான் எங்கிருந்தாலும் தமிழனுக்காக நான் பேசுவேன் என்ற குரல் கொடுத்தவர். அவரோட பெயர்லேயே பார்த்திங்கன்னா க என்பது வல்லினம், லை என்பது இடையினம், ஞ என்பது மெல்லினம். எனவே மூவின தமிழன் என்று சொன்னால் அது மிகையல்ல. அவர் தொண்டையை செருமினார் அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியர் வருவார். அவர் கம்மிட்டு பேசினார்னா கம்பர் வருவார். இருமினா இளங்கோ வருவார். அவர் ஒரு சரித்திர சாகரம் என்று வேணால் சொல்லலாம். அவருடைய பேச்சுக்காக நாங்கள்லாம் சாகுறோம். மனிதன்னா அத்தனை புலன்களும் அவருக்கு மட்டும்தாங்க இயங்குது. இந்த வயதிலையும் அவருடைய மொழி எவ்வளோ இளமையாக இருக்கிறது, எவ்வளோ வளமாக இருக்குது, எதை பேசினாலும். எனவே கலைஞருடைய பேச்சாற்றல் மட்டும்தான் எல்லாருக்குமே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசனார் தன்னுடைய கவிதையின் மூலம் மட்டும்தான் வெளிப்படுத்தினார். ஆனால் நம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து, தமிழரின் நலங்காத்து, தொண்டருக்கு தொண்டனாகிய நான் மனம் கமழும் தமிழே, மனம் கவரும் தாயே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கில்லையே, தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகாரை படைப்பதற்கு முன்பாக கலைஞர் அவர்களின் வாயிலிருந்து வெளிப்பட்ட தமிழின் இனிமைதான் இது. கலைஞருடைய எல்லா படைப்புகளிலும் கவிதை கூட அவர் உரையிலிருந்து, அவர் குரலிலிருந்து வெளிவரும் பொழுதுதான் சிறப்பு பெறுகிறது. இளைஞனே பொங்கி எழு என்று சொல்வதை ஒரு அழகாக சொல்கிறார் மனோகரால. பொறுத்தது போதும் பொங்கி எழு. இங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் இளைய சமுதாயம் கூட அதை பார்த்தவுடன் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆக எம் கலைஞரினுடைய படைப்பு வன்மை பேச்சில்தான் மிளிர்கிறது என்று நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம். தலைவர் கலைஞர் அவர்களை இன்றெடுத்த எங்களது திருவாரூர் மண் ஒரு புனிதமான மண். அந்த மண்ணிலிருந்து இன்றைக்கு இவ்வளவு பேச்சில் ஒரு சாதனை நிகழ்த்திய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் ஆவார். கலைஞர் அவர்களுடைய கம்பீரம் என்னை ஈர்த்திருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய கனிப்பேச்சு என்னை ஈர்த்திருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய கரகரப்பிரியா குரல் என்னை ஈர்த்திருக்கிறது. கலைஞர் அவர்களிடம் நகைச்சுவை உணர்வு அதிகமாக மிளிரும். ஒரு தடவை சட்டமன்றத்தில் கலைஞர் உரையாற்றுகிறார். அப்பொழுது நாப்தலின், அதாவது நெகிழியால் 99 பொருட்களை தயாரிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அமர்கிறார். அப்பொழுது தூங்கி கொண்டிருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்திருத்து வேறு என்ன பொருள் தயாரிக்கலாம் என்று கேட்டதற்கு கலைஞர் அவர்கள் சமயோதிதமாக சொன்னாராம், காது கேட்கும் மிஷினும் தயாரிக்கலாம் என்று சொன்னாராம் நமது கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமயோத புத்தியும் ஒரு சிந்தனை திறனும் கொண்டு பேச்சுக்கே ஒரு புது வடிவம் கொடுத்தவர் நமது கலைஞர் அவர்களை என்பதை கூறிக்கொள்ள நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். கலைஞர் என்னும் சொல்
தமிழினத்தின் அடையாளச் சொல். கலைஞர் அவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை தன்னுடைய உழைப்பால் வென்ற நெவரெஸ்ட் தலைவர். திருக்குறளுடைய சிறப்பே அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது மறை என்பது. ஆனால் இன்றைக்கு திருக்குறளுடைய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சுபவி அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத போது கடவுள் வாழ்த்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அந்த திருக்குறளுடைய முதல் அதிகாரத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால்தான் கலைஞருடைய உரையிலே மட்டும்தான் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்பதற்கு அவர் எழுதிய உரையிலே வழிபாடு என்று மாற்றினாள் என்று சொன்னால் அந்த எழுத்து வடிவம் கலைஞருக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கலைஞர் குனிந்து எழுதுகிற போதெல்லாம் தமிழுடைய வாழ்வு நிமிர்ந்து நிற்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. முத்தமிழறிஞர் கலைஞரையா அவர்களுடைய எழுத்துக்கள் சமுதாயத்தின் அநீதிகளின் மீது தூக்கி வீசப்படும் பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தோலான்னு சொல்லிட்டு செம்மொழியான தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியா. அதாவது இந்த வயசுல உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எனக்கு அந்த கலைஞருடைய அப்படி அந்த கடைசியில் அந்த பாட்டை எழுதி அந்த பேனாவில் எழுதி அப்படி வைப்பார் பாருங்க. அவரை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே அவரை என்னுடைய மகானாகத்தான் நான் நினைக்கின்றேன். என்னுடைய அந்த அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்குமே கிட்டும். என் ஐயனுடைய கவிதையை படித்தால் அவருடைய கவிதை இனிமே இந்த செம்மொழியான 50 காப்பியங்களையுமே அதில் அடக்குகின்றார். கன்னியாகுமரியில் இன்று 1330 குலக்களை எழுதிய நவீன திருவள்ளுவர் நம்முடைய கலைஞர் அவர். திரு சுபவி அவர்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டீர்களா அல்லது கவிதையால் ஈர்க்கப்பட்டீர்களா? எழுத்து பேச்சு இரண்டிலுமே அவர் வல்லவர் என்பதை எல்லோருமே அறிவோம். ஆனால் இரண்டுக்கும் இருக்கிற நுட்பமான வேறுபாடுகளை அவர் அறிந்து வைத்திருந்தார் என்பது ஒரு பெரிய செய்தி. அதாவது எழுத்தாளன் எங்கேயோ இருப்பான், வாசகன் எங்கேயோ இருப்பான். பேச்சு என்பது மக்களோடான நேரடியான தொடர்பு. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஆவணப்படத்தில் பூம்புகாருக்கான படத்தின் முதல் நிகழ்வு காட்சி. அது பூம்புகார் என்பது அவருடைய எழுத்து. சிலப்பதிகாரத்தை அவர் எழுத்தாக்கி தந்திருக்கிறார். எழுத்து போதும்னு அவர் நினைக்கல, பேச்சு வேணும்னு முதல்ல பேசுகிறார். அதாவது எழுத்து போதும் என்று நினைத்திருந்த அவருடைய படங்கள் எல்லாமே பூமாலை, மறக்க முடியுமா, எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து அவர் பேசுகிற அந்த செய்தி இருக்கு பாருங்கள், மக்கள்கிட்ட அவரை கொண்டு போய் சேர்த்தது. அதை மிக நுட்பமாக தலைவர் அவர்கள் அறிந்து வைத்திருந்தால் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் இன்றைக்கும் பேசப்படுகிற வசனம்தான். ஆனால் அதை எழுதியவரினுடைய முகம் எத்தனை பேருக்கு தெரியும்? எழுதியவரினுடைய பெயர் கூட தெரியாது. ஆரூதாஸ் அவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுதுகிறார். முகம் சிலருக்குத்தான் தெரியும். ஆனால் கலைஞரின் முகத்தை காலகாலமாக மக்கள் அறிவார்கள். நேரடியாக மக்களோடு பொதுக்கூட்டங்களிலும் திரைப்படத்திலும் கூட பேசியவர். அதாவது பல்வேறு விதமான பன்முக ஆற்றல் அவரிடத்தில் உண்டு. நாம் அறிவோம், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், மூவா போன்ற மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் கூட்டங்களில் பேசுவதில்லை. மிகச்சிறந்த பேச்சாளர்கள் சிலருக்கு எழுத்து வராது, ஒரு நூல் கூட எழுதியிருக்க மாட்டார்கள். ஒன்று வரும், இன்னொன்று வராது. எல்லா திறனும் உடையவராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த பேச்சை தேர்ந்தெடுத்ததற்கு அடிப்படையில் 3 காரணங்கள். அவைதான் இனிமை என்று நான் கருதுகிறேன். ஒன்று, அது ஒரு நேரடியான தொடர்பு. இரண்டாவது, எதிர்வினை ஆற்றுதல் என்பதற்கு பேச்சுத்தான் இடமளிக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ரியாக்ஷன் என்று சொல்லுகிறார்களே, இங்கே நண்பர்களெல்லாம் சொன்னபோது கேட்ட உடனே இன்னொரு விடை சொல்லுவது எல்லாராலும் சொல்ல முடியாது. சிந்தித்து எழுதலாம். கேட்ட உடனே கிரீமி லேயர் என்று வளர்ந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு, வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமான்னு எங்கே பார்த்தாலும் விவாதம். கிரீமி லேயரை எப்படி விளக்குவது என்று இடஒதுக்கீடு பற்றி பேசி கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாமே தடுமாறுகிற போது கிரீமி லேயரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டவுடனே அது கிருமி லேயரியான்னு அவ்வளவுதான், அதற்கான மொத்த விளக்கம் முடிந்து போயிற்று. எனவே எதிர்வினை ஆற்றுதல். ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லுகிறார், பாண்டியன் ஒருவர் ஏற்பாடு செய்த கூட்டம், இவர் வேண்டி வேண்டி என்னை அழைத்தார், இவர் வேண்டி வேண்டி அழைத்ததை பார்த்தால் இவர் பெயர் பாண்டியனா வேண்டியனா என்று எனக்கு தெரியவில்லை என்கிறார். அந்த பழிச்சென்று எதிர்வினை ஆற்றுகிற ஆற்றல், அதற்கும் அதை இனிமையாக செய்வதற்கு உரிய இடம் பேச்சுதான், எழுத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கரகரப்பான குரல் தான் தமிழகத்தின் இனிமையான குரல் என்று மாற்றி காட்டியவர் அவர் தான். அதுதான் பெருசு. இயல்பான ஒன்றை கொண்டு போவதில் பெரிய வெற்றி இல்லை. கருப்பு என்பது உலகம் முழுவதும் துக்கத்தின் அடையாளம். தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டில் கருப்பு என்பதை எழுச்சியின் அடையாளமாக மாற்றி காட்டினார். ஐயோங்கிற சொல் இருக்குது,
அதை இயல்பாக பயன்படுத்தாதேம்பாங்க. மையோ மரகதமோ மரிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது என்று கம்பன் ஐயோ என்கிற சொல்லையும் அழகாய் மாற்றினான். கரகரப்பான சொல்லையும் இனிமையான குரலாய், எனக்கு இந்த பக்கத்தில் எத்தனை பேர் பாடினாலும் கலைஞர் பேசினால் அந்த குரல் தான் எனக்கு இனிமை. கரகரப்பான குரலையும் இனிமையாக மாற்றினாரே, அது சாதனை. ஆகையினால மக்களிடம் நேரடி தொடர்பு, எதிர்வினை ஆற்றுகிற அந்த ஆற்றல், எந்த குரலையும் எப்படி இருந்தாலும் அதனுடைய இனிமையாக அதனை கொண்டு போய் சேர்த்த வல்லமை, இவை அனைத்தும் பார்க்கிற போது கலைஞரினுடைய மிகப்பெரிய இனிமை அவருடைய பேச்சில் தான் இருக்கிறது என்று நான் கவிஞர் சல்மா அவர்கள், உலகத்தில் வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு நிறைய பேரை நம்ம சொல்ல முடியாது. எழுத்து பேச்சு ரெண்டுலேயுமே வந்து தன்னுடைய தனித்தன்மையை ஒரே நபர் வந்து ஒரு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் கலைஞர்கள் அவர்கள் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அதை நிரூபிச்சிருக்க முடியுது. இன்றைக்கு வந்து நம்ம எது இலக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுது. யாருக்காக அந்த இலக்கியம்? இலக்கியத்திற்காக இலக்கியமா, அல்லது மேட்டுக்குடியினருக்கானதா, அல்லது மக்களுக்கானதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றல் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, மூட நம்பிக்கைகளை எல்லாவற்றையும் உடைத்தெறியக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதுதான் மிக முக்கியமான ஒன்று வந்துட்டு. ஏன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பேச்சு என்பது நிச்சயமாக யாரால் மறுக்க முடியாது. அவருடைய பேச்சாற்றல் என்பது உடனே அவருடைய வார்த்தைகள், விளையாட்டு என்பது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் பலராலும் பாராட்டப்படக்கூடியதாகவும் சிலாகிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட எப்பொழுதும் எழுத்து என்பது பத்திரப்படுத்தக்கூடியது, பல தலைமுறைகளை கடந்து செல்லக்கூடிய ஒன்று. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அவர் தன்னுடைய காலகட்டத்தில் தன்னுடைய ஒவ்வொரு படைப்புகளின் வழியாகவும் இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது நாடகமாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், இலக்கிய புதினங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த சமூகத்தை இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை உடைக்கக்கூடியதாக அல்லது ஏற்றத்தாழ்வுகளை மறைக்கக்கூடிய ஒன்றாக, அது பாமர மக்களையும் போய் சேரக்கூடிய அளவிற்கு, அதாவது இலக்கியம்னா புரியாத ஒரு வார்த்தைகளால் எழுதப்படக்கூடிய ஒன்று மட்டும் அல்ல. அப்படிதான் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் அது அறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் அது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பாமரனையும் போய் சேர வேண்டும். எழுத்து என்பது, அந்த தமிழ் மொழி என்பது எளிமைப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாகவும் அதை எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய ஒன்றாகவும் தன்னுடைய படைப்பாற்றலின் மூலமாக இந்த சமூகத்தை இன்றைக்கும் உய்வித்து கொண்டிருக்கக்கூடியது அந்த எழுத்தாற்றல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நம்மால் சொல்ல முடியாது. ஒரு பத்திரிகை செய்தியில் முக்கியமான நாளிதழ் ஒன்றில் வந்த ஒரு செய்தி, அதிகம் படிப்பு முடிக்காமல் இருந்தாலும் கூட தன்னுடைய எழுத்து வன்மையினால் இந்த சமூகத்தை மாற்றி அமைத்த, சமூக நீதியை காத்த ஒரு தலைவர் என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் என்று எழுதியிருந்தார்கள். அதுதான் மறுக்க முடியாத உண்மை. காலத்திற்கும் அவருடைய எழுத்து நின்று கொண்டிருக்கும், அது மக்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். குரல் நிற்காதுங்கிறதுலாம் பழைய காலம். இப்போது அத்தனை தொழில்நுட்ப கருவிகளும் வந்ததற்கு பிறகு அத்தனை குரலும் பதிவாகிவிட்டது. இன்னமும் பல நூறு ஆண்டுகளுக்கு கலைஞரின் குரல் இந்த நாட்டில் கேட்கும். குரல் என்பது வாழும் வரைதான் என்பது பழைய செய்தி. தொழில்நுட்ப விஞ்ஞான உலகத்தில் குரலும் எழுத்தை போல என்றைக்கும் வாழும். குரல் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இடத்திற்கு மட்டும் சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த கரகரப்பான குரல் என்பது நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனுடைய தாலாட்டு குரல். அது யாரும் அதை மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு ஆங்கிலேயனுக்கும் அந்த ஒரு மற்ற மொழி பேசக்கூடியவர்களுக்கு அந்த மொழி எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த இலக்கியம் மொழிபெயர்க்கப்பட்டு போகும் பொழுது நிச்சயமாக அது மொழிகளை கடந்து வாழக்கூடிய ஒரு இடத்தை போய் சேர்கிறது என்று நான் நினைக்கிறேன். உலக முழுவதும் சென்று அடைவதற்கு எழுத்து ஒரு மிக முக்கிய ஒரு கருவியாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க. நன்றி.